அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை. சமூக சீர்திருத்த படைப்பாளி ராமசாமி என்பவர், குறிலெழுத்து ராமசாமி, சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்த படைப்பாளியுமான வாரா என அழைக்கப்படும் ராமசாமி ஐயங்கார் பிறந்த தினம் இன்று. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த திங்களூரில் நடுத்தர குடும்பத்தில் 1889 பிறந்தார். தந்தை வைதிக தொழில் செய்து வந்தவர். உத்தமதானபுரம் திண்ணப்பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வி தொடங்கியது. பிறகு தஞ்சை மற்றும் திருச்சியில் பயின்றார். விடுதலை போராட்டத்தில் ஆர்வம் கொண்டார். 1910 அலகாபாத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். காந்தியடிகள் மீது அளவற்ற மதிப்பு கொண்டிருந்தார். மக்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது மூட பழக்க வழக்கங்களே என்று கூறியவர் அவற்றை எதிர்த்து முழுமூச்சன் போராடினார். ஆச்சார நியமங்களை கைவிட்டார். உறவுகளை துறந்தார். சமுதாய சீர்திருத்த பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், விதவை திருமணம், பெண் கல்விக்காக போராடினார். இது பற்றி பல புதினங்களை எழுதினார். படைப்புத்திறன் மிக்கவர். 1914 சுதந்திரன் பத்திரிகை ஆசிரியராக மாறினார். வர்த்தமித்திரன், பிரபஞ்சமித்திரன், தமிழ்நாடு, சுயராஜ்யா, வீரகேசரி, பாரத தேவி என பல பத்திரிகைகளில் பணியாற்றியிருக்கிறார். கல்கி, புதுமைப்பித்தன் போன்ற இளம் எழுத்தாளர்களை ஊக்குவித்தார். இவரது சிறுகதை சீர்திருத்த சமூக சீர்கேடுகளுக்கு சாட்டையடி கொடுப்பதாக இருந்தன. சுந்தரி, சின்னச்சாம்பு, விஜயா, கோதைத்தீவு ஆகிய புதினங்கள், மகாகவி பாரதியார் பற்றிய நூல், மலையும் புயல் என்ற கட்டுரை தொகுப்பு, கற்றது குற்றமா என்ற சிறுகதை தொகுப்பு ஆகியவை இவரது பிரசித்தமான படைப்புகள். வாவே சுப்பிரமணியம் மற்றும் அரவிந்தரின் நெருங்கிய நண்பராக திகழ்ந்தார். அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறிது காலம் தங்கியிருந்தார். புதுவையில் அரவிந்தர் மற்றும் பாரதியுடன் வசித்த போது வங்காள மொழி கற்றுக்கொண்டார். பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வங்க மந்திரங்களை தமிழில் மொழிபெயர்த்தார். அதை வெகுவாக பாராட்டினார் காந்தி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு கைதானார். அலிப்பூர் சிறையில் இருந்து கொண்டே ஆங்கில ஆட்சிக்கு எதிரான கட்டுரைகள் எழுதினார். அவை பின்னாளில் ஜெயில் டைரி என்ற நூலாக வெளிவந்தது. இவர் ஆசிரியராக இருந்த மணிக்கொடி தமிழ் சிற்றுதல் வரலாற்றில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. மணிக்கொடியின் ஆசிரியராக எடிட்டராக கூட இருந்திருக்கிறார். விடுதலை போராட்டம், சமூகம், இலக்கியம், கலை என அனைத்து தளங்களிலும் முத்திரை பதித்தது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் அது மணிக்கொடி காலம் என்றே போற்றப்பட்டது. மெட்ராஸ் வானொலி நிலையம் 1938 தொடங்கப்பட்ட போது மூட நம்பிக்கைகள் என்ற தலைப்பில் ராமசாமி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, அவர் ஆற்றிய உரை அனைவரையும் கவர்ந்தது. வானொலியில் 12 ஆண்டுகள் சுமார் 120 உரைகள் ஆற்றினார். உரைநடை வளர்ச்சியில் புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் தலைமறைவாக வாழ்ந்த பாரதிக்கு உதவியாக இருந்தார். பாரதியின் வாழ்க்கை வரலாறு குறித்த முதல் புத்தகமே இவர் எழுதியதுதான். அது பாரதியின் வாரிசு என புகழப்படும் சமூக சீர்திருத்த படைப்பாளியான ராமசாமி என்பவர் 62 வயதில் 1951 மறைந்தார். புதுச்சேரியில் தலைவராக இருந்த பாரதிக்கு உதவி செஞ்சார். அது ஒரு பக்கம். பாரதியின் வாழ்க்கை குறித்த முதல் புத்தகமே இவர் எழுதியதுதான். பாரதியின் வாரிசு என புகழப்படும் சமூக சீர்திருத்த படைப்பாளியான வாரா 62வது வயது 1951 மறைந்தார். குடியரசான பிறகு மறைஞ்சிடறாங்க நம்ம இந்தியா. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த திங்களூரில் பிறந்தவர். அப்பூதுவடிகள், திருநாவுக்கரசர் அவங்கெல்லாம் திங்களூரில் தான் பிறப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. அப்பூதியடிகள் திங்களூரில் பிறந்தார். அவர் சிவபக்தர் நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சுங்க, சரியா தெரில.
நாளைக்கு செப்டம்பர் 18 பத்திரிகையாளர் மற்றும் அரசியல்வாதி மற்றும் கவிஞர் அவரை பார்க்க போகிறோம். இன்னைக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை வா. ராமசாமி சமூக சீர்திருத்த படைப்பாளியை பார்த்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.